பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். என் கருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1 வசனம். அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சீயோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர பிரபுக்களாகிய இஸ்ரவேல் புத்திரரிலுள்ள பிதாக்களின் தலைவர் அனைவரையும் எருசலேமில் ராஜாவாகிய சாலமோன் தன்னிடத்தில் கூடி வரச் செய்தான். இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் 7ஆம் மாதமாகிய ஏத்தானீம் மாதத்து பண்டிகையிலே ராஜாவாகிய சாலமோனிடத்தில் கூடி வந்தார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் அனைவரும் வந்திருக்கையில் ஆசாரியர் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து பெட்டியையும் ஆசரிப்பு கூடாரத்தையும் கூடாரத்தில் இருந்த பரிசுத்த பணிமுட்டுகள் அனைத்தையும் சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் அவைகளை சுமந்தார்கள். ராஜாவாகிய சாலமோனும் அவனோடே கூடின இஸ்ரவேல் சபை அனைத்தும் பெட்டிக்கு முன்பாக நடந்து எண்ணிக்கையும் கணக்கில்லாத திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டார்கள். அப்படியே ஆசாரியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சந்நிதி ஸ்தானமாகிய மகா பரிசுத்த ஸ்தானத்திலே கேருபீன்களுடைய செட்டைகளின் கீழே கொண்டு வந்து வைத்தார்கள். கேருபீன்கள் பெட்டி இருக்கும் ஸ்தானத்திலே தங்கள் 2 செட்டைகளையும் விரித்து உயர இருந்து பெட்டியையும் அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருந்தது. தண்டுகளின் முனைகள் சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்னாக பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படத்தக்கதாய் அந்த தண்டுகளை முன்னுக்கு இழுத்தார்கள். ஆகிலும் வெளியே அவைகள் காணப்படவில்லை. அவைகள் இந்நாள் வரைக்கும் அங்கேதான் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் அவர்களோடே உடன்படிக்கை பண்ணுகிற போது மோசே ஓரேபிலே அந்த பெட்டியில் வைத்த 2 கற்பலகைகளே அல்லாமல் அதிலே வேறொன்றும் இருந்ததில்லை. அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்க கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அப்பொழுது சாலமோன், கார் இருளிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும், தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமுமாகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்றும் சொல்லி ராஜா முகம் திரும்பி இஸ்ரவேல் சபையை எல்லாம் ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் நின்றார்கள். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரின் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அவர், நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள ஒரு பட்டணத்தையும் தெரிந்து கொள்ளாமல் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிகாரியாய் இருக்கும்படி தாவீதையே தெரிந்து கொண்டேன் என்றார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தில் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி, என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் மனதிலே இருந்தது நல்ல காரியம்தான். ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய். உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் குமாரனே என் நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார்.
இப்போதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன். கர்த்தர் நம்முடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை இருக்கிற பெட்டிக்காக அதிலே ஒரு ஸ்தானத்தை உண்டாக்கினேன் என்றான். பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராய் தன் கைகளை விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையும் காத்து வருகிறீர். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களே. ஆனால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும். இஸ்ரவேலின் தேவனே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக. தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் இன்று உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. ஒருவன் தன் அயலானுக்கு குற்றம் செய்திருக்கையில் இவன் அவனை ஆணையிட சொல்லும்போது அந்த ஆணை இந்த ஆலயத்திலே உம்முடைய பலிபீடத்திற்கு முன் வந்தால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு துன்மார்க்கனுடைய நடக்கையை அவன் தலையின் மேல் சுமர பண்ணி அவனை குற்றவாளியாக தீர்க்கவும், நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தக்கதாய் செய்து அவனை நீதிமானாக்கவும் தக்கதாய் உமது அடியாரை நியாயம் தீர்ப்பீராக. உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததின் நிமித்தம் சத்ருவுக்கு முன்பாக முறிந்து போய் உம்மிடத்திற்கு திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி இந்த ஆலயத்துக்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்தால், பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து அவர்கள் பிதாக்களுக்கு நீர் கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவீராக. அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைப்பட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தங்களை தேவரீர் கிளேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால், பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல் வழியை அவர்களுக்கு போதித்து, தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உமது தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவீராக. தேசத்திலே
பஞ்சம் உண்டாகிற போதும், கொள்ளை நோய் உண்டாகிற போதும், வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, பச்சை கிளி உண்டாகிற போதும், அவர்கள் சத்துருக்கள் தேசத்தில் உள்ள பட்டணங்களை முற்றுகை போடுகிற போதும், யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வருகிற போதும், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் அனைவரிலும் எந்த மனுஷனானாலும் தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து, தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரரின் இருதயத்தையும் அறிந்தவராதலால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவனவனுக்கு பலன் அளிப்பீராக. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதி அல்லாத அந்நிய ஜாதியார் உமது மகத்துவமான நாமத்தையும் உமது பலத்த கரத்தையும் உமது ஓங்கிய புயத்தையும் கேள்விப்படுவார்களே. அப்படி ஒத்த அந்நிய ஜாதியானும் உமது நாமத்தின் நிமித்தம் தூர தேசத்திலிருந்து வந்து இந்த ஆலயத்துக்கு நேராக விண்ணப்பம் பண்ணினால், உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை போல உமக்கு பயப்படும்படிக்கும் நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டதென்று அறியும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அறியத்தக்கதாக அந்த அந்நிய ஜாதியான் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின்படியெல்லாம் தேவரீர் செய்வீராக. நீர் உம்முடைய ஜனங்களை அனுப்பும் வழியிலே அவர்கள் தங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண புறப்படும் போது நீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்துக்கும் உம்முடைய நாமத்துக்கு நான் கட்டின இந்த ஆலயத்துக்கும் நேராக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால், பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிப்பீராக. பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அந்த சத்துருக்கள் அவர்களை தூரத்தில் ஆகிலும் சமீபத்தில் ஆகிலும் இருக்கிற தங்கள் தேசத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு போகும்போது அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி வேண்டுதல் செய்து தங்களை சிறைப்பிடித்து கொண்ட தங்கள் சத்துருக்களின் தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உம்முடைய ஜனங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவத்தையும் அவர்கள் உம்முடைய கட்டளையை மீறிய அவர்கள் துரோகங்களையும் எல்லாம் மன்னித்து அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போகிறவர்கள் அவர்களுக்கு இரங்கத்தக்கதான இரக்கத்தை அவர்களுக்கு கிடைக்க பண்ணுவீராக. அவர்கள் எகிப்தென்கிற இருப்பு காலவாயின் நடுவிலிருந்து தேவரீர் புறப்பட பண்ணின உம்முடைய ஜனமும் உம்முடைய சுதந்திரமாய் இருக்கிறார்களே, அவர்கள் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின்படியெல்லாம் தேவரீர் அவர்களுக்கு செய்யும்படி
உம்முடைய கண்கள் உமது அடியானின் வேண்டுதலுக்கும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் வேண்டுதலுக்கும் திறந்திருப்பதாக. கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் எங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணும்போது உம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்னபடியே தேவரீர் பூமியின் சகல ஜனங்களிலும் அவர்களை உமக்கு சுதந்திரமாக பிரித்தெடுத்தீரே என்று விண்ணப்பம் பண்ணினான். சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து முழங்கால் படியிட்டிருந்ததை விட்டெழுந்து நின்று கொண்டு இஸ்ரவேல் சபையை எல்லாம் ஆசீர்வதித்து உரத்த சத்தத்தோடே சொன்னது, தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் அவர் நம்முடைய பிதாக்களோடே இருந்தது போல நம்மோடும் இருந்து நாம் அவருடைய வழிகளில் எல்லாம் நடக்கிறதற்கும் அவர் நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் கைக்கொள்கிறதற்கும் நம்முடைய இருதயத்தை தம்மிடத்தில் சாய பண்ணுவாராக. கர்த்தரே தேவன், வேறொருவரும் இல்லை என்பதை பூமியின் ஜனங்களெல்லாம் அறியும்படியாக அவர் தமது அடியானுடைய நியாயத்தையும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலின் நியாயத்தையும் அந்தந்த நாளில் நடக்கும் காரியத்துக்கு தக்கதாய் விசாரிப்பதற்கு நான் கர்த்தருக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணின இந்த என்னுடைய வார்த்தைகள் இரவும் பகலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் இருப்பதாக. ஆதலால் இந்நாளில் இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளைகளில் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க கடவது என்றான். பின்பு ராஜாவும் அவனோடே இருந்த இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய சந்நிதியில் பலிகளை செலுத்தினார்கள். சாலமோன் கர்த்தருக்கு சமாதான பலிகளாக 20,000 மாடுகளையும் 120,000 ஆடுகளையும் பலியிட்டான். இவ்விதமாய் ராஜாவும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள். கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த வெண்கல பலிபீடம் சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் சமாதான பலிகளின் நினத்தையும் கொள்ள மாட்டாமல் சிறிதாயிருந்தபடியினால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்கு முன் இருக்கிற பிரகாரத்தின் நடு மையத்தை பரிசுத்தப்படுத்தி அன்றைய தினம் அங்கே சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் சமாதான பலிகளின் நினத்தையும் செலுத்தினான். அக்காலத்தில் தானே சாலமோனும் ஆமாத்தின் எல்லை தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் இருந்து வந்து அவனோடே இருந்த பெரிய கூட்டமாகிய இஸ்ரவேல் அனைத்தும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் அதற்கு பின்பு வேறு 7 நாளும் ஆக 14 நாள் வரைக்கும் பண்டிகை ஆசரித்தார்கள். 8ஆம் நாளிலே ஜனங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினான். அவர்கள் ராஜாவை வாழ்த்தி கர்த்தர் தமது தாசனாகிய தாவீதுக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த எல்லா நன்மைக்காகவும் சந்தோஷப்பட்டு மன மகிழ்ச்சியோடு தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 66 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தாவீது அநேக ராஜாக்களுடைய படைகளை வென்று அவர்களை கப்பம் கட்டும்படி செய்திருந்தான். அது மட்டுமல்ல, அந்த நாடுகளில் தங்களுடைய படைகளின் ஒரு பகுதியையும் வைத்து அதன் மூலம்
அவர்கள் கப்பம் கட்டி கொண்டே இருக்கும்படியாய் தனக்கு கீழ்ப்படுத்தி வைத்திருந்ததை பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த தாவீது ஆண்டவரை அதிகமாய் நேசித்தான். அதனால தான் தேவனுக்கென்று ஒரு ஆலயம் கட்டுற வரைக்கும் என்னுடைய படுக்கையின் மஞ்சத்தில் ஏற மாட்டேன் என்று அவன் சொல்கிறதை பார்க்கிறோம். ஏன்னா அவ்வளோ ஒரு வைராக்கியம். நான் கேதுரு மரங்களால் மச்சு பாவப்பட்ட இந்த இடத்துல இருக்கும்போது திரைச்சிலை நடுவில் உடன்படிக்கை பெட்டி இருக்குது என்று சொல்லி அவனுடைய மனம் மங்கலாய்க்கிறது. அப்போதுதான் நான் ஆலயத்தை கட்டுவேன் என்று சொல்லி மனதில் தீர்மானம் எடுக்கிறான். அதற்கு பிறகு தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, இல்லை, உன்னுடைய கரங்கள் இரத்தம் படிந்த கரங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏன் சொன்னால், இந்த தாவீது அநேக போர்களை செய்து அவன் கைகள் இரத்தம் படிந்திருந்தபடியினால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த இரத்தம் படிந்த கைகளால் நீ ஆலயம் கட்ட வேண்டாம், உன் குமாரனாகிய சாலமோன் கட்டுவான் என்று ஆண்டவர் தாவீதுக்கு வாக்கு பண்ணினார். அந்த வாக்கு பண்ணின தேவன், ஆனால் இப்படி உன் குமாரன் தான் ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்னாலும் இந்த தாவீது தேவனை அதிகமாய் நேசித்தபடியினால் அந்த ஆலயத்திற்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணினானாம், சேர்த்து வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி அவன் தாவீது எல்லா ஆலயத்துக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் அவன் சேகரித்து வைத்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்துல சாலமோன் சொல்லும்போது 15ஆம் வசனத்தில் சாலமோன் சொல்றாரு, தாவீது எங்கள் அப்பாவுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார். என்ன வாக்கு பண்ணினார்? அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அப்போ தன்னுடைய தகப்பன் தாவீது கிட்ட சொன்னாரு, உன் மகன் சாலமோன் ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி. அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, தாவீது பாவம் செய்தான் என்று ஆண்டவர் அவனை வெறுத்து ஒதுக்கவில்லை. அவன் கரங்கள் இரத்தம் படிந்த கரங்கள், அநேக போர்களை செய்து அநேகரை கொன்று குவித்ததுனால அந்த இரத்தம் படிந்த கரங்களால் ஆலயத்தை கட்ட வேண்டாம் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் சாலமோனை கொண்டு தேவன் ஆலயத்தை கட்டி முடிக்கிறதை பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு பின்னால் உங்கள் ஊழியத்தை எடுத்து செய்வதற்கு உங்கள் பிள்ளைகள் இன்றைக்கு சாத்தியமில்லாமல் இருக்கலாம். நீங்கள் நினைப்பீங்க, எனக்கு பிறகு இந்த ஊழியத்தை யார் செய்வது என்று சொல்லி. ஆனால் ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை ஊழியத்தில் கொண்டு வருவார். கருமையான தேவ பிள்ளைகளே, பேசுகிற என்னுடைய வாழ்க்கையில் பாருங்க, 1995 நான் லிலி ஆஃப் த வேலி மினிஸ்ட்ரி என்கிற இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். அநேக ஆலயங்களில் போய் ப்ரீச் பண்ணுவதும், அதே போல் ஒவ்வொரு டியூஸ்டேவும் வீடுகளில் எங்கள் வீட்டில் வைத்து கட்டு உடைக்கிற ஊழியம், செய்வன கட்டில், பிசாசின் கட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் உபவாசித்து ஜெபிக்கிற ஊழியத்தையும் இன்னும் அநேக ஊழியங்களை தொடர்ந்து செய்யும்படியாய் கர்த்தர் கிருபை கொடுத்தார். இப்பொழுதும் ஆண்டவர் இந்த 29 ஆண்டுகள் இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் கிருபை கொடுத்தார். 1995 ஜனவரி 3ஆம் தேதி என் ஊழியத்தை தொடங்கினேன், ஒரு சின்ன வீட்டில் வைத்து. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் விசாலமான இடத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் 28வது ஆண்டு, என்னுடைய ஊழியத்தின் 28வது ஆண்டு வரும் பொழுது என்னுடைய மகன் ஊழியத்துக்கு தன்னை அர்ப்பணித்தான். ஹல்லேலூயா! எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சில காலமாய் நான் அதிகமாய் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, எனக்கு பிறகு இந்த ஊழியம் அது நின்று போகக்கூடாது
என் ஊழியத்தை என் மகன் எடுத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் அந்தரங்கத்தில் ஜெபித்தேன். ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு வெளிரங்கமாய் பதில் கொடுத்தார். 28ஆம் ஆண்டு அவன் தன்னை ஊழியத்துக்கு அர்ப்பணித்தான். இந்த 29வது ஆண்டு விழா இந்த ஜனவரி மாதத்தில் 29 ஆண்டுகள் நிறைவேறுகிறது. இந்த நாளில் கர்த்தர் ஜூன் 9ஆம் தேதி ஆண்டவர் அவனை, அதாவது ஆலய பணிக்கென்று சபை வைத்து நடத்தும்படியாய் அவனை தெரிந்து கொண்டு இன்னைக்கு அவனை ஒரு பாஸ்டராய், ஊழியக்காரனாய் அபிஷேகித்து வைத்திருக்கிறார், ஊழியம் செய்யும்படியாய். எனக்கருமையான தேவ பிள்ளைகளே, ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், என் வாழ்க்கையில் செய்த அதே அற்புதம் இதை கேட்டு கொண்டிருக்கிற அநேக ஊழியக்காரர் உள்ளத்திலேயும் சில ஏக்கங்கள் இருக்கலாம், தாகம் இருக்கலாம். என் பிள்ளைகள் எனக்கு அடுத்து இந்த ஊழியத்தை செய்வார்களா? அவர்கள் போகிற வழி சரியில்லையே. என் பிள்ளைகள், அதாவது நான் இருக்கிற அந்த பக்தி வைராக்கிய என் பிள்ளைகளிடத்தில் இல்லையே என்று சொல்லி ஒருவேளை சில ஊழியர்கள் நீங்கள் என்ன பண்ணலாம், கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்தில் வைத்து ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை காட்டிலும் உங்கள் பிள்ளைகளை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவார். எப்படி தாவீது அவன் வாஞ்சித்தான், ஆலயம் கட்டணும்னு வாஞ்சித்தான். ஆனால் ஆண்டவர் அதை தடுக்கலை, அவன் மன விருப்பத்தை தடுக்கலை. ஆனால் சொல்கிறாரு, உன் பிள்ளை சாலமோன் கட்டுவான் என்று சொல்லி. இன்னைக்கு நீங்கள் செய்ய முடியாத பல ஊழியங்களை உங்கள் பிள்ளைகள் எழுந்து செய்வார்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களை காட்டிலும் வல்லமையாய் அந்த ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் ரெட்டிப்பான வல்லமையை அவர்களுக்கு கொடுப்பார். அதனால் சோர்ந்து போகாதீங்க, உங்கள் ஜெபத்தை நிறுத்தாதீங்க, நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகள் மூலம் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ இவன் ஆலயத்தை கட்டி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறான். ஆண்டவரே, பாவம் செய்து மனம் திரும்பி இந்த ஆலயத்துக்கு நேராய் யார் கையெடுத்து அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டா அவங்க பாவங்களை மன்னித்து அவங்களுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், மழையை கொடுக்கணும், பஞ்சத்தை தீக்கணும், இப்படி எல்லாவற்றையும் அவன் சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அந்த அதிகாரம் முழுவதும் என்னென்ன வேணுமோ அந்த தேவைகளெல்லாம் சொல்லி சொல்லி அவங்க சிறைப்பட்டு எதிரி நாட்டில் போயிட்டா கூட அங்கேருந்து மனம் திரும்பி உம்மை நோக்கி பார்த்தா கட்டாயம் அந்த ஜெபத்தை நீங்கள் கேட்கணும், இரவும் பகலும் இந்த ஆலயத்தில் உம்முடைய கண்கள் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி ஆண்டவர்கிட்ட அவன் ஜெபிக்கிறான். ஜெபிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்தில் தேவனுடைய பிரசன்னம், மகிமை ஊழியக்காரர்கள் நிற்கக்கூடாதபடிக்கு இருந்ததாம். அவ்வளோ ஒரு மகிமை அந்த ஆலயத்தில் இறங்கிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த அதாவது பிரதிஷ்டை பண்ணும் பொழுது சாலமோன் பார்த்தீங்கன்னா 22,000 மாடுகளையும் 1,20,000 ஆடுகளையும் சர்வாங்க தகன பலியிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 63வது வசனத்தில். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் சர்வாங்க தகன பலி என்று சொன்னால் நம்மை முழுமையாய் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறது தான் அதை குறிக்கும். அதனால் இன்னைக்கு நீங்கள் முதலாவது உங்களை அர்ப்பணித்து ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்கள் பிள்ளைகளுக்காய் நீங்கள் சர்வாங்க தகன பலி அவர்களுக்காய் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால் நாள் ஒன்று வரும், உங்கள் பிள்ளைகள் எழும்பி தேவனுடைய நாமத்துக்கென்று அவர்கள் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு நட்சத்திரத்தை போல மாறுவார்கள். அதனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. என் பிள்ளை இதுக்கெல்லாம் லாய்க்கு கிடையாது, என் மகள் இதுக்கெல்லாம் லாய்க்கு கிடையாது, இவங்கெல்லாம் ஊழியம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி நீங்களே ஒரு முற்றுப்புள்ளியை வைக்காம தேவ கரத்தில் கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிங்க. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்தீங்கன்னா தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளை வரும் நாட்களில் அவர் கரங்களில் எடுத்து பயன்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களை பயன்படுத்தின தேவன் உங்கள் பிள்ளைகளை பயன்படுத்த மாட்டாரா? நிச்சயமாய் செய்வார். சோர்ந்து போகாதீங்க.
புது வருடத்தில் கடந்து போக போறீங்க. என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 2024 ஆண்டவர் எதையெல்லாம் உங்களுக்கு வாக்கு தத்தமாய் கொடுத்தாரோ அவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை 2025 அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அதை தான் இந்த இடத்துல அவன் அதாவது சொல்லும் பொழுது சாலமோன் சொல்லும்போது சொல்கிறான், தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். உங்களுக்கு ஆண்டவர் எதையெல்லாம் வாக்கு பண்ணினாரோ அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். காத்திருங்க, தேவ சமூகத்தில் ஜெபிங்க, உபவாசிங்க உங்க பிள்ளைகளுக்காய். என் தேவன் வருகிற ஆண்டுல உம்முடைய பிள்ளைகள், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை அது முற்றிலுமாய் மாறும், முற்றிலுமாய் மாறும். இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் கண்ணீர் வடிக்கிறீங்க. உங்க கண்ணீர் அவர் துருத்தியில் இருக்கிறது. சோர்ந்து போகாதீங்க, உங்க கண்ணீருக்கு பதில் உண்டு. உங்கள் பிள்ளைகள் எழும்பி நிற்பதை நீங்கள் பார்ப்பீங்க. அநேக விசுவாச பிள்ளைகள், எங்க பிள்ளைங்க ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த நினைவுகளை தேவன் அறிந்திருக்கிறார். உங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிறார். உங்கள் மன விருப்பத்தை நிச்சயமாய் கர்த்தர் நிறைவேற்றுவார். தாவீதுக்கு நிறைவேற்றின தேவன், எனக்கு நிறைவேற்றின தேவன், உங்களுக்கும் அதை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து அவர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, தாவீதுக்கு வார்த்தையினால் ஆண்டவரே அப்பா சொன்னதை ஆண்டவரே உம்முடைய கரத்தினால நிறைவேற்றின தேவன், இன்றைக்கும் ஆண்டவரே அநேக வாக்கு தத்தங்கள் நிறைவேறலையேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா 2025 ஆண்டு அவர்களுக்கு கொடுத்த அத்தனை வாக்கு தத்தங்களும் நிறைவேறட்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென் என்று நிறைவேறட்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். 2024 நிறைவேறாத அநேக காரியங்கள், கேட்கக்கூடாதபடி இருந்த ஜபங்களுக்கு அப்பா அந்த 2025 நீங்க பதில் கொடுக்க போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிற. இந்த 2025 பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாய், ஜெயத்தின் ஆண்டாய், அப்பா தகப்பனே ஒரு விடுதலையின் ஆண்டாய் பிள்ளைகளுக்கு மாற்றி கொடுக்க போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். யாரெல்லாம் ஊழியம் செய்யணும்னு விரும்புறாங்களோ அவங்கள ஊழியத்துல வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரை. அப்பா பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். அவங்க பிள்ளைகளுக்குள்ள ஒரு மனம் மாறுதலை கட்டளையிடும் ஆண்டவரே. ஷாபாலகாதனாய் ஓரபா கரபா தீரபா லிக்காதனாய், ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்படாத மனைவி ஆண்டவரை அப்பா ரட்சிப்பீராக ஆண்டவரை. அப்பா உம்முடைய பிள்ளைகள் குடும்பமாய் ஆண்டவரை உமக்கென்று ஊழியம் செய்யணும், உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கணும் ஆண்டவரே. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் கட்டி எழுப்புங்கப்பா, கட்டி எழுப்புங்கப்பா. நோவாவுடைய பேழைக்குள்ள குடும்பமாய் அவர்கள் போனது போல இன்றைக்கு ரட்சிப்பு என்னும் பேழைக்குள்ள அப்பா இன்னும் யார் யார் உள்ள நுழையிலையோ அவர்களை எல்லாம் அந்த ரட்சிப்பின் பேழைக்குள்ள கொண்டு வாங்கப்பா. எந்தெந்த குடும்பங்கள்ல பிள்ளைகள், கணவன், மனைவி ஆண்டவரை ரட்சிக்கப்படாம சிதறி நிற்கிறார்களோ அவர்களை ரட்சிப்பு என்னும் பேழைக்குள்ள கொண்டு வாங்கப்பா. இந்த 2025 பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாய் நீங்க மாற்றி கொடுக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஜெயத்தின் ஆண்டாய் மாற்றி கொடுக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். உன் துக்க நாட்கள் முடிந்து போயினன்னு சொன்னீங்களே, பிள்ளைகளுடைய துக்க நாட்கள் ஆண்டவரே நீர் எடுத்து போட்டதுக்காய் ஸ்தோத்திரம். நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு வருஷங்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியை இடைக்கட்டினால் இடைக்கட்டுவேன் சொன்னீங்களே,
நம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சி என்ன இடை கட்டினால் இடை கட்டுங்கப்பா. உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாறச் செய்வேன் என்று சொன்னீங்களே அப்பா. எந்தெந்த காரியத்தில் புலம்பி தவிக்கிறார்களோ அந்த காரியங்கள் மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, இப்போது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு நான் ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்களே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை இந்த 2025 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க ஏசப்பா. ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வேன் என்று சொல்லி ஆண்டவரை வாக்குத்தத்தம் பண்ணினீங்களே அப்பா. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு குழந்தையை கொடுத்து அப்பா பிள்ளைகளை மகிழச் செய்வீராக டாடி. ஆண்டவரே உமாக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற ஆண்டவர அப்பா. உமாக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவர. 38 வருஷமாய் படுத்த படுக்கையாய் இருந்தவனை எழுந்து நடன்னு சொன்ன மாத்திரத்துல நடந்தானே அப்பா. அப்பா, இன்றைக்கு படுக்கையில படுத்து கொண்டு இருக்கிற யாரா இருந்தாலும் அவங்க படுக்கை மாறட்டும் ஆண்டவரை. ஷாலகாத ரைக்க மச்சிகரபா ஒரிபா கரபலபரபா ரிபா காரா தோப்ரகதனாய் ரக்தினா கரபா. அவர்களை படுக்கையில படுக்க வைத்திருக்கிற எல்லா சத்துவின் கிரியைகளை ஏசு கிறிஸ்து நாமத்துவல சபித்து பாதாளத்துல கட்டுகிறேன் ஆண்டவரை. அவர்கள் எழுந்து நடக்கட்டும் ஆண்டவரை, எழுந்து நடக்கட்டும் ஆண்டவரை. தெய்வீக சுகம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. ருதா நாய்கான் ஷபா லபா ரபா ரிபா ரபா கரபா ஓ ரபா கரபா. 2024 முழுவதும் நான் சரியா ஜெபிக்கல, வேதத்தை வாசிக்கல, உபவாசிக்கலன்னு சொல்லி கலங்கி நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா இந்த 2025 பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாய் மாற்றுங்கப்பா. அப்பா, அவங்களுடைய கத்தாவை ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஜெயம் கொடுக்கிற ஆண்டாய் மாற்றுங்க ஆண்டவர. அப்பா, உமக்கென்று பிள்ளைகள் வைராக்கியமாய் எழும்பட்டும், உமக்கென்று ஊழியம் செய்யட்டும். பிள்ளைகளுக்கு நல்ல சரீர சுக பலத்தை கொடுங்கப்பா. பொருளாதாரத்துல பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா. வீடு கட்டணும்னு நினைக்கிற பிள்ளைகள் வீடு கட்டுறதுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சரியான வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரபா லபா ரிபா ரபா கரபா. ஆண்டவரே, எந்தெந்த குடும்பம் பிரிந்து இருக்குதோ அந்த குடும்பங்களை இணைக்க வேண்டுமாறு ஜெபிக்கிற அப்பா. அந்த புது வருஷத்துல குடும்பங்கள் இணையட்டும். எல்லா கசப்பு வெறுப்பு வைராக்கியங்களை எடுத்து போட்டப்பா ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே அப்பா இணைந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் மாற்றுவீராக டாடி. அடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு நல்ல படிப்பை கொடுங்கப்பா. நல்லா படிக்கிறது ஞானத்தை கொடுங்கப்பா. பிள்ளைகளுக்குள்ள பரிசுத்தத்தை கொடுங்க ஆண்டவரை. உமக்கென்று அப்பா வைராக்கியமாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் வாலிப பிள்ளைகளை டீனேஜ் பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்க டாடி. நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. ஆவியாண்ட கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2025. God bless you.